தொடங்குவோம். நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நான் தர்பூசணி ஐஸ்கிரீம் தயாரிக்க போகிறேன். மேலையை வெட்டி உள்ளே உள்ள அனைத்தையும் கலக்குகிறேன். நம்பிக்கை அளிக்கிறது. கொஞ்சம் எலுமிச்சை சேர்க்கிறேன். ஓ, நான் இதை எழுத அதிவேகமாக வந்து பாட்டியை காப்பாற்று. நீ அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இப்போது பாட்டிக்கு ஒரு கண் மட்டுமே இருக்கின்றது. என்னிடத்தில் ஒரு கருத்து இல்லை. நான் இப்போது நிறைந்து விட்டேன். சரி, நான் அடுத்ததை செய்கிறேன். நிறைய சர்க்கரை சேர்த்து எல்லாவற்றையும் கலந்து விடுகிறேன். எல்லாவற்றையும் உடனடி உரைச்சல் தூவலால் உறைய விட்டல். இப்போது நல்ல சுவைக்காக கமிபிலாட்களை சேர்ப்போம். அவை மிகவும் சகாஷாக இருக்கும். யோசனை வந்தது. பொழியில் உருக்க வேண்டும். அதிசயமாக இருக்கிறது. எல்லாத்தையும் சிலிகான் மேற்பரப்பில் ஊற்றுகிறேன். அதை ஒன்றாக மடக்கி கடினமானது நாளை பார்க்கும் வரை காத்திருக்கிறேன். அது போதுமானது. இது உணவு கூடிய ஐஸ்கிரீம் தட்டு ஆகும். இதை கோப்பிங்க. ஹோ, பாட்டி, நீ என்னை பயமுறுத்தி விட்டாய். ஆனால் என் கையில் ஒரு பயிற்சி கிடைத்தது. பாட்டியின் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என எனக்கு தெரிந்து விட்டது. இதோ உங்களுக்கு ஒரு கமி கண். பாட்டி இப்போது மிகவும் அழகாக தோன்றுகிறது. நீ பயமுறுத்து முதல்வர் அல்ல. இப்போது நம்முடைய ஐஸ்கிரீம் வாங்கலாம். நாம எடிபிள் தட்டில் சில ஸ்கூப்புகள் வைக்க வேண்டும். அவேரி ஐ அலங்கரிப்போம். பொன்னால் அற்புதம். நீ என்ன நினைக்கிற? பாட்டி, அமைதி. கலங்கி போய்விட்டாயா? நான் அமைதி. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் என் பிரயூட்டுப்பையை சரிபார்க்க வேண்டும். ஆஹா, நான் அங்கே குறிப்பாக ஏதும் இருக்க வேண்டும். அது ஸ்கிட்டில்ஸ். சரி, அதை வண்ணங்களில் பிரிப்போம். சரியாக இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு நிறத்தையும் தனித்தனியாக பிளெண்டருக்குள் ஊற்றுகின்றோம். அதை கலந்து விடுங்கள். ஓ, எல்லாமே திட்டமிட்டபடியே. அடுத்து ஒவ்வொரு நிறத்திற்கும் ஐஸ்கிரீம் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். அருமை. நாம் இப்போது ஸ்கிட்டில்ஸ் ருசி கொண்ட ஐஸ்கிரீம் பெற்றுவிட்டோம். எனக்கு ஒரு ஜான் கிரிங்கிள் சிப் தேவை. அந்த சிப்ஸ்களை நான் எனக்கே சாப்பிடுகிறேன். ஆனால் எங்களுக்கு ஜாடி தேவை. ஒரு குச்சியிட்டு போய்லா. ஐஸ்கிரீம் ரெடி. பிடித்திருக்கிறதா? பாட்டி நன்றாயிருக்கிறார். சோர்வாக இருந்தும் தூங்குகிறேன். ஆனால் அவள் சரியாகத்தான் இருப்பாள். எல்லாமே பாட்டில் உள்ளது. எனக்கு தயிர், கொஞ்சம் சர்க்கரை மற்றும் கீரைகள் வேண்டும். இது அழகாகவும் ஆர்வமூட்டுவது போலும் இருக்கும். இவற்றையெல்லாம் கலந்து விடுவோம். இப்போது நமக்கு நல்ல ஆரோக்கியமான இயற்கை ஐஸ்கிரீம் தயாராகிவிட்டது. வாசனை போன்றது. அதை வார்ப்புருவில் ஊற்றி குச்சியை நுழைத்து பத்திரிகைக்கு அனுப்புறோம். காத்திருப்போம். சுத்தம் செய். ஏனாம் இது? ஓ, ஸ்ட்ராபெரி. காதிரு. ஒரு யோசனை வந்து விட்டது. ஆனா எனக்கு தேன் தேவை. ஓ, இது ஒரு நீண்ட நாள் ஆக போறது. என்ன, நீ முடியாது. சிறிதளவு சாப்பிட தவறவில்லை. ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கும். சரி, நான் ஹாம்பியர் முடிஞ்சுட்டேன். எனக்கு தோன்றவில்லை.
நான் காட்டுக்கு வந்தேன். எனக்கு தேன் தேவையாக உள்ளது. தெரியவாறு அதை தேவைப்படும் ஒரே நபர் நான் அல்ல. என்ன வரவேற்கிறேன். அதான் சரி, கண்டுபிடித்தேன். இப்போது நாங்கள் திரும்பச் சென்று நான் ஸ்ட்ராபெர்ரி அடங்கிய கண்ணாடியில் தேன் ஊற்ற வேண்டும். இப்போ கலந்து அடுக்கட்டிலிருந்து ஐஸ்கிரீமை எடுக்கிறது, ஏனெனில் அது ஏற்கனவே உறைந்து விட்டது. இதை என் தேன் ஸ்ட்ராபெர்ரி பரிகையில் மூழ்கடிக்க மட்டுமே உள்ளது. ஷியாதே, இன்னைக்கு அதை பரிசோதிக்கலாம். இது என்ன, ஒரு பிளேட்? இது ஆச்சரியமாக இருக்கிறது. இதை முதலில் முயற்சிப்போம். வெறுப்பூட்டும். இல்ல இல்ல இல்ல. அமைதி. என்ன இருக்கிறது? பிங்க் ஐஸ்கிரீம். ஏன் பிடித்த நிறங்கள். அம்மாவுக்கு ஒரு டிவி பாக்ஸ். அற்புதம். உங்களுக்கு எந்த பயம்? ரிங்கிள்ஸுடன் வேடிக்கையான சேர்க்கையா? ஐஸ்கிரீம், கூல்ஸ், நட்ஸ். பார்ப்போம். படிக்கம் சுகமாக இருக்கிறது. இது ருசியாகவும் இருக்கிறது. நன்றி சின்ன குச்சி. உண்மையா? ஆம். தங்கை, மைக் கீழே பார்த்துவிட்டு செல்க. வணக்கம். நிக்கோல் ஏற்கனவே ஒரு ஆழத்தை உள்ளடக்கிய படத்தை வரைந்து விட்டார். ஒரு டோனட் அற்புதமாக இருக்கிறது. சரி, மைக், உனக்கு ஏதாவது யோசனை ஏற்பட்டதா? வண்டர்லாண்ட் நல்ல யோசனை. ஆஹா, நீ மெக்டொனால்ட்ஸில் டோனட் ஆர்டர் செய்ய தீர்மானித்தாயா? ஆனால் நீங்களே அதை சமைக்க வேண்டும். நிக்கோல் எப்படியும் தெரிந்து கொள்வாள். எல்லாம் சிவப்பாக உள்ளன. சிரிக்கிறது. நான் தொலைபேசியில் விளையாடுவேன். ஸ்டீவ் கூட ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். சாஃபர் என்ன மாதிரியான டோனட்டை கொண்டு வந்திருக்கிறாரோ என அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். நாங்கள் சோடாவை கண்ணாடி வீடுகளில் ஊற்ற வேண்டும். ஜெலட்டினை சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக கலக்கவும். இப்போ இந்த கலவை ஒரு டோனட் வார்ப்ல ஊற்றுறேன். இது ஏற்கனவே ருசியாக இருக்கிறது. நாங்கள் 6 டோனட்ஸ் கொள்ள போகிறோம். நன்றாக செய்திருக்கிறாய். அதை ஒரு தட்டுல வைக்கலாம். தயார். சில நிறமுள்ள சிற்றுண்டிகளை பயன்படுத்துகிறோம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. நிக்கோலுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். அது பிடிக்கும். பாருங்கள் பாருங்கள். நான் பரவாயில்லை. டோனட்ஸ் இவற்றை நான் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் டிப்பிங்கா? இது மிகவும் ரசிக்கத்தக்கதாக தெரிகிறது. நான் அதை பறித்து சாப்பிட ஒண்ணுமில்லை, ஆனால் நிகோலுக்கு விட வேண்டும். இப்போது நான் கொட்டுக்கோட்டுகளை செய்ய போகிறேன். எனக்கு ஒரு முழு பையை நட்டுக்கள் இருக்கின்றன. எனது கடவுளே. ஆகரியா அத டோனட்டுக்கு கொன்றது. அடுத்ததாக அலங்கரிக்க ஸ்ட்ராபெரிகளை நறுக்க வேண்டும். இதற்கு சுவையாக இருக்கும். எனக்கு நினைக்கிறேன் மைக் கண்டிப்பாக பசிக்கின்றான். ஆனால் அது நிக்கோலுக்காகத்தான். அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும். உன்னிடம் ஏதாவது யோசனை இருக்கிறதா? சரி, எனக்கு எப்பவும் ஒரு யோசனை உண்டு. நான் சாக்லேட்டை உருக்க வேண்டும். இதோ அதை சில நீல துளிகளால் தூவி புழங்க வேண்டும்.
மற்றும் ஒரு ஓரியோ தேவை. சுவரில் உள்ள புத்தகங்கள். அதன் பாதியை சாப்பிட்டு விட்டு மீதியை டோனட்டில் வைக்கிறேன். சில ஐசிங், ஒரு இனிப்பு சிரிப்பு. சரியாய் கண்கள். வாவ் மைக், அது சிறந்த ஐடியா. நிக்கோல், நீங்கள் தயார்தானே? ஆம், எல்லாம் ருசியாக இருக்கிறதா? இவைகள் கம்மி டோனட்டுகளாக தொடங்குவோம். அவை மிகவும் பளபளப்பாகவும் பெரியதாகவும் உள்ளன. அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. செஃப், அருமை. இது நான் என்ன? இது என் பொம்மைகளுக்காக டோனட் மாதிரி இருக்குது. வெகு சின்னதா இருக்கு. நான் முடியல. அதை சென்று பார்ப்போம். வாவ், இது அற்புதமாய் சுவைக்கின்றது. எனது பிடித்த நட்டுகள் மற்றும் சர்க்கரை சேர்க்கை. ஓ, ஹக்கி வக்கி, அதை ஜூசிக்கலாம். வாவ், ரொம்ப நல்லது. ஆனால் எப்போது எல்லாம் ரொம்ப சுவையாக இருந்தது. நான் தான் மிக கேவலமானவன். நீங்கள் என்னை வாழ்த்தி மகிழ வேண்டும். எனக்கு ஒரு கேக் வேண்டும். இந்த உலகத்தில் மிகவும் சுவையான மற்றும் அழகான கேக். நான்கு, இது குழந்தை நிக்கோல் கொடுத்த பணியாகும். பாட்டி ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்துள்ளார். முதலில் கேக்குக்கான மாவை பிசைய வேண்டும். இதை செய்ய நீங்கள் மா, பால், சர்க்கரை மற்றும் வெண்ணெய் தேவை. அதை நன்றாக கலக்குங்கள். கெடக்கைதி, நீ என்னவென்று யோசித்தாய்? நானே மாவை பிசைய வேண்டியதில்லை. அதற்காக என்னிடம் ஒரு சிறப்பு சக்தி வாய்ந்த இயந்திரம் உள்ளது. ஓஹோ பாட்டி, நீங்கள் விரைவாக செய்ய வேண்டும். ஒரு இயந்திரத்துடனான போட்டியில்லாத எளிதானது அல்ல. வாருங்கள் பாட்டி, விரைவாக செய்யுங்கள். விடாமல் இருக்க வேண்டும். நீங்கள் இதை செய்யலாம். எனக்கு ஷெஃப்ஸ் சரிவருந்த இயந்திரத்தோடு ஒப்பிட எதுவுமில்லை என்றே நினைக்கிறேன். போனால் இனி வேறு காரியத்திற்கு செல்வோம். செஃப்களை ஒரு மோல்டில் பூரித்து அவனில் வைக்கிறார். பாட்டி இதை என்ன பிடிக்கிறார். செய்திருக்கிற? அது அடுப்புக்குள் வைத்து விட்டியா? இங்கே டைமர் இருக்கு. பாட்டி நிறுத்து. எனக்கு ஓர் வடாய் அடுப்பு வேண்டும். நான் ஒரு வடாய் கேக் செஞ்சுக்கிறேன். கலவையை ஊற்றுகிறேன். அதை மூடுகிறேன். வலா, நிச்சயம் என் ஜேம் பயன்படுத்துவேன். அதுதான் ரொம்ப நல்லது. ஓ, மறு மற்றும் பல அடுக்குகள். சரி, நாம் கொஞ்சம் அடிக்கப்பட்ட பால் சேர்க்க வேண்டும். அதிகமாக இருக்கும். இதுவே சிறந்தது. அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் என்ன? சரி, யம்மா மீண்டும் ஏதோ நினைத்திருக்கிறார். இந்த முறை அது என்ன? சரி, மெரிடேன் மண்டலத்திலிருந்து புதிய சம்பளம் சேகரிக்க. சரி, எனக்கு இங்கே சுவையான ஜம்பு பழங்கள் பிடிக்கும். இல்லையே, என்னுடைய வாயிலிருந்து வெளியேறுங்கள். என்ன அருமை. இல்ல, இன்னும் கொஞ்சம் கேக் மற்றும் ஹிம்பெரி, ராஸ்பெரிஸ் இருக்கின்றன. கேக் மிகவும் அழகாக மாறி உள்ளது. கொச்சைப்படுத்தவே அற்புதமாக இருக்கின்றது. சிறிது பொடியாக்கப்பட்ட சர்க்கரை தெளிக்கவும். மைக், நீங்க நுடல்லாவில் மூச்சிடப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நிமிஷத்துக்கு கூட கவனிக்காமலே விட்டு விடலாம். நாளைக்கு நான் இங்கிருந்து உன் வெளியேறப் போகிறேன். தங்கைசிக்கு என்ன தயார் செய்ய போகிறாய்? என் கேக் வெந்து விட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. இதை டவுன்ஸ் வாற்ற வேண்டும். நான் என் கிரிய கத்தியை ஹஃபடித்து பெறுகிறேன். அப்படியே தயாராகிறது. இப்போது வெவ்வேறு நிறங்களின் கிரீமை பயன்படுத்தி ஒவ்வொரு அடியிலும் பரவ வேண்டும். அதிலே நிறைய இருக்க வேண்டும். கேக்கின் சுற்றிலும்
கிரீமை பூசவும் வேண்டும். சரியானது. சாதகம் உதவியுடன் அதை சமமாக காலம் விடுவோம். இப்போது ஹுபா பூபா ஜெஜோலை அலங்காரமாக பயன்படுத்த போகிறேன். மேலும் நர்ட்ஸ் கேண்டி மேலே வைத்திருக்கிறேன். சரி, எல்லாம் தயார். செஃப், இந்த கேக் சுவையாக தெரிகின்றது. மைக், உனக்கு ஏதும் இல்லை? எல்லோரும் தயார். தொடங்கு. இந்த மிக அருமையான சமையல் முறையை பார்க்கவும் நான் கண்டேன். டாக், இது ஒரு கப் கேக் மற்றும் இது ருசியாக காட்டுகிறது. எனக்கு நுடல்லா மீதி கொண்ட ஒரு ஜாடி உள்ளது. அதன் மீது மாவு, முட்டை மற்றும் பால் சேர்க்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் குழைத்து பெர்ஃபெக்ட். மைக்ரோவேவில் 1 நிமிடம் முற்றிலும் காத்திருக்க வேண்டும். மைக் என்ன செய்வார் என ஆச்சரியம் கொள்கிறேன். ருசியானது. முடிந்தது. அதை வெளியே இழுக்க வேண்டிய நேரம். இது மிகவும் சூடு. ஒரு ஸ்பூன் இடுகிறது. நாம் அதை நிக்கோலுக்கு கொடுக்கலாம். சிரிப்பதை நிறுத்து. மிக அருமையாக வாசிக்கிறது. இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன் மற்றும் எனக்கு ஒரு ஸ்பூனை மிகவும் தேவைப்படவில்லை. சரி, சராசரி. மைக், அடுத்த முறை சிறப்பாக முயற்சி செய். பாட்டி, இது வெஃபில் கேக் தானா? அருமை, ருசியாக உள்ளது. பாட்டி, உங்க அனைத்து சமையல் குறிப்புகளும் நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கு. இப்போ இந்த பெரிய பிங்க் கேக் சாப்பிட்டு பார்க்க மட்டும்தான் பாக்கி இருக்கு. எனக்கு எல்லாமே பிங்க் நிறத்தை ரொம்ப பிடிக்கும். ஒரு கடி எடுக்கிறாயா? ஆஹா, என்னொரு ருசியான விஷயம். நான் கூட ஒரு பிட்டியை ஊத முடியும். சமையல்காரர் நிச்சயம் வெற்றியாளர். வெற்றி இறுதியில் எனக்கு. இழக்க விரும்புகிறேன். ஐயோ, இது உண்மையிலேயே நடக்கிறதா? இது பயமுறுத்துகிறது. அது பைத்தியம் என நான் கூட சொல்லுவேன். என் கடவுளே, நான் சுவாசிக்க Across, இது செய்ய வேண்டிய நேரம். மரங்களை மேலே, படுக்கைகள், வீடு அவற்றின் கீழே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். இந்த ஒளி காரணமாக பார்வை மங்கலை. என் படுக்கை சோகமாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆர்டர் செய்ய வேண்டிய நேரம். சமாதானம் இல்ல. வரவேற்கிறோம். என்ன நடக்கிறது? வா, நான் உன்னை காத்திருந்தேன். என்ன அருமை சகோதரர்களே, நாட்டவர் கேமிங் புதன்கிழமை. நான் தான். எனக்கு லம்பம் பிடிக்கும். இந்த நிறங்கள், இந்த விவரங்கள். மற்றும் என் மீனும் பெரியதாக உள்ளது. பிற்பாடு சந்திப்போம். நன்றி நண்பர்களே, பிற்பாடு சந்திப்போம். நெருக்கமாக பாருங்கள். இது ஒரு சொர்க்கம். அது நீங்களா? நான் வேலைக்கு செல்ல வேண்டும். வேலை டெக். அவர் என்ன செய்கிறாள்? நம்முடைய பாதையில பிளக்கும். இது என் பகுதி, இது உன் பகுதி. அதை இங்கே கொண்டு வந்து கொடு. நாம் கட்டிடத்துக்கு கீழே இருந்த மற்றும் மிகவும் சாடூரமான வீட்டை கட்டுவேயாம். இத பேயால நீங்கள் இதுவரை காணவில்லை. பலகை நெகிழ்வானது. இதுவே சராசரி. எனக்கு தேவையானதை நான் கண்டுபிடித்து விட்டேன். சரி, என்ன? கவனமாக இரு. அவள் எல்லாவற்றையும் தனியாக செய்கிறாளா? இந்த போர்டு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நீ சொல்றதுதான் சரி. இன்னொரு பண்ணிக்கலாமா? நல்லா இருக்குது.
நம்மலாம் சுவர்ல குத்தவும் படுக்கையை அமைக்கவும் வேண்டும். நன்றி. பத்திகளை போட்டுக்கொள்ள நேரம். இந்த நிகழ்வு என் படுக்கையின் கீழ் உள்ள என் சடங்குகளில் யாரும் தலையிட வேண்டாம். இந்த நீல சுவர் என்னை உடலை நெகிழச் செய்கிறது. சில சிறப்பு காகிதங்கள் பயன்படுத்துவோம். இருளில் பயங்கரமாக தோற்றம் கொடுக்கும். எனக்கு தெரியவில்லை. அஜ் மீண்டும் வந்து விட்டார். ஓ, ஒரு நிமிடம். எங்களிடம் சில பருத்தி கம்பளம் உள்ளது. அதை ஒட்டி மேகங்கள் உருவாக்கலாம் அல்லது கூரை மேகங்கள். ஆமாம், சரி. அது அருமையான யோசனை. ஓ, இந்த காலநிலை எனக்கு சிறந்த படைப்புகளை உருவாக்குவதற்கு ஊக்கமளிக்கிறது. அருமை. பயமாக சரி, விவரங்களுக்கு செல்லலாம். என்னுடைய மந்திர புத்தகங்களும் தாயத்தங்களும், மேலும் பெரிய சங்கிலியுடன் கூடிய ஒரு ஊஞ்சல். அட, என் பார்ட்டி பாக்ஸ் வந்துச்சு. ஒரு டிஸ்கோ பந்து மற்றும் விளக்குகள். எல்லாரையும் அழைத்து மகிழ வேண்டிய காத்திருக்க முடியவில்லை. இது மிக சுவாரஸ்யமாக இருக்கும் என நினைக்கிறேன். அன்பர்களே, நான் இங்கே என் வீட்டில். வாருங்கள், 7 மணிக்கு இங்கே இருக்கிறார்கள். நீங்கள் என்னுடைய கட்டிலின் கீழ் உள்ள வீட்டை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? நாம் ஒரு செல்ஃபி எடுக்கவா? பார்ட்டி செய்யலாம். ஏன் புதன்கிழமை படுக்கையின் கீழிருந்து என்ன வித்தியாசமான சத்தங்கள் வருகின்றன? இது பயங்கரமாக கேட்கிறது. இதை பார்க்க வேண்டும். ஓ, பெதற்றம். புதன், எல்லாம் சரியா? புடிகித்தவளை. மீண்டும் என்ன சத்தம் அது? புதன்கிழமை அவள் இந்த மரத்துண்டில் மீண்டும் கத்துகிறா. சரி, காலத்தில் கேரியோகா. வாங்க போவோம். இது மகிழ்ச்சி அளிக்கிறது. எப்படி இருக்குது? இப்போது ஆட இதுவே நேரம். ஓஃப், புதன்கிழமையை அவள் காட்டி காட்ட ஆசைப்படுகிறாள். என்ன விஷயம்? வெளிச்சத்தை யார் போட்டாரு? நான் தான். அது போதும்தான். திங், இத சமாளி. முடியாது. நான் அதுக்கு எதிரா இருக்கிறேன். என்னை மன்னிக்கவும். இது வலிக்கிறதா? அது மூழ்கி விட்டதா? அது நல்லாகிதான் இருக்கிறது. சரிதானே? நீங்க பார்க்கிறீர்களா? எனக்கு மகிழ்ச்சி. ஓ, இடைய சாக் வளையம். நான் அது முடித்தேன். எனக்கு பசிக்குது. நாம் உணவு ஆர்டர் செய்ய வேண்டும். நான் வருகிறேன். வணக்கம். ஃப்ரிட்ஜ் உள்ளே கொண்டு வாருங்கள், தயவு செய்து. மற்றும் இது என் வீடு.
படுக்கையின் கீழே இங்கே விட்டு செல்லலாம். நன்றி, பிறகு சந்திப்போம். நாம இதை திறக்கலாம். வாவ், இங்க நிறைய ருசிகரமான விஷயங்கள் இருக்கின்றன. நாம் இப்போது ஒரு விருந்தினை போட போகிறோம். இந்த கம்மிகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. எனக்கும் பசிக்கிறது. ஹே, விஷயா, என் கண்ணாடி இரத்தம் எங்கே? நன்றி, நான் இறந்து விட்டேன். அது தக்காளி ஜூஸ். நன்றி, எனக்கு மிகவும் தாகமாக உள்ளது. மிகவும் நல்லது. ஆஹா, கிராமி கண்களை எப்படி மறந்துவிட்டேன். நன்றாக செய்தாய் விஷயம். அவற்றை சரியான நேரத்தில் நினைவூட்டினாய். அது மற்றும் உங்களிடம் கண்கள் இருக்கிறதா? எனது விழுந்து விட்டது. நான் வெறும் சிரிப்பேன். அப்படிப்பட்ட காமெடி இனிமேல் செய்யாதீர்கள். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். என் உதடுகளை அழகுபடுத்த நேரமாகிவிட்டது. அருமை. ஓ, என்னை அரசுக்கு வருகை தந்தமைக்கு நன்றி. கவலைப்படாதே நண்பா, எல்லாரும் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஹே, இன்னும் நீயும் அதை செய்யலாம். என் புஸ்தகத்தின் இந்த பகுதியை முடிக்க வேண்டும். கருப்பு கருப்பு வீட்டில், கருப்பு கருப்பு அறையில். அவள் விஷயம் பாதையில் வராதே. நீ என்னிடம் விளையாட விரும்புகிறாயா? நான் பிஸியாக இருக்கிறேன். என்னுடன் விளையாடு. நன்றாக இருக்கிறது. ஓ, நிறுத்துங்கள். அவன் என்ன செய்கிறான்? சற்று நேரம் கூட அமைதி இல்லை. அவனை ஒரு கீழிலே அமைதியாக்க வேண்டும். எல்லாரையும் தொந்தரவு செய்யாதே. உங்க பழக்கத்தை பற்றி சிந்திக்க ஒரு கூண்டில் உட்காரு. அன்பு பாவம், அவனை கூண்டில் பூட்டாதே. அது கொடிய செயல். புதன்கிழமை அவனை விடு, தயவு செய்து. உங்கள் இலவச பொருள். தயவு செய்து மற்றொரு நேரத்தில் வந்து பாருங்கள். நீங்கள் நல்லவராக தயவு. இருக்கிறீர்கள். ஆஹா, புதன், உன் ஒரு பட்டனை அழுத்த வேண்டும். வா, சீக்கிரமாக. ஒரு சிறந்த தேர்வு. ஏனெனில் இப்போது உன்மேல் முழுவதும் ஒரு வாளி புழுக்கள் விழப்போகின்றன. என்ன நச்சுன்னு இருக்கு? புழுக்கள் மற்றும் மண். இதுவே என் பயத்தை வரவழைக்க முயற்சிக்கிறாயா? இப்போது கூண்டு மிகவும் அருகிப்பட்டு இருக்கிறது. எனிட், சிரிக்கிறதை நிறுத்து. என் புழுக்களை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நல்ல செய்திகள். இது புழுக்கள் இருக்காது. சீரியல். அத பிடி. என்னை சீரியல் ரொம்ப பிடிக்கும். அத ஒரு கிண்ணத்துல விட்டு சாப்பிட போறேன். ஆமா, சரிதான். உனக்கு சில பால் இருக்கிறது. என்ன? பால் மிகச் சுவையாக இருக்கிறது. இது சிறந்த காலை உணவு. நான் நினைக்கிறேன் இது எனது முறை பற்றி நாங்கள் ஒரு பொத்தானை கையாள வேண்டும். இதிலேயா ஒன்று அழுத்தி பார்ப்போம். என்ன காத்திருக்கிறது? அப்பா, சகோர்பியன்கள் அல்லது நண்டு எச்சங்கள் இருக்குமா? இல்ல. இது என் கண் முன்னே நடக்கும் பயங்கர கனவு. இளஞ்சிவப்பு நஸ்டெல்லா. இதற்கெல்லாம் மேல் என்ன இருக்க முடியும்? அருவருப்பான நிறம். இது மட்டுமே இருக்கும் போல. எனது முறை கட்டானை அழுத்துவதற்கான நேரம். எனக்கும் அப்படி ஏதாவது வேண்டும். ஓம், எனக்கு என் நல்லவை எங்கே போயிற்று? சரி, நான் எல்லாமே கேட்கிறேன். நீ எதுவும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு என்ன நடக்க முடியும் என்று காட்டுவேன். இதோ சில கருப்பு பேஸ்ட். நான் இதை கீழ்க்கு வெளிமேல் கண்ணால் மற்றும் சில புதினாவுடன் தயாரித்தேன். மேலும் இங்கே ஒரு பிரஷ். அதனுடன் உங்களை சுத்தம் செய்யலாம்.
கோப்பையை அழுத்து உங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கவும். சிறந்த தேர்வு. கருப்பு இறகுகள் உங்களை காத்திருக்கின்றன. உங்களுக்கு இந்த நிறம் பிடித்திருக்கும். ஆஹா, நான் நிறுவனத்தின் பொத்தானை அழுத்த விரும்புகிறேன். நிறைய ஸ்ட்ராபெர்ரி சிரப். அதை விட நன்று ரெயின்போ ஸ்கிடல்ஸ் கேண்டி. அவை மிக அதிகம் உள்ளன. எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் அனைத்தையும் முயற்சிக்க ஆசைப்படுகிறேன். எந்த பெண்ணும் வயதானோமாக நீங்கள் பொத்தான்களை தேர்ந்தெடுத்தீர்களா? பொத்தானை அழுத்த அவ்வளவு சிறந்த தேர்வு. நான் உங்களுக்காக நிறைய பொம்மைகள் தயாரித்துள்ளேன். என்ன? அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஜெபிக்கள் சூப்பராக இருக்கின்றன, ஆனால் இந்த அளவில் இல்லை. அண்ணா பாப்பெட்டால் மயங்கி விழுந்தாரா? ஆமாம், அவள் உயிர் பிழைத்தார். பயங்கரமான செய்திகள். இப்போது நான் அழுத்த பில் தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு இதுதான் வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கும்? என் பிடித்த ஜெல்லி கண்கள் மற்றும் பச்சை பிசினீர் செருப்பு மிகவும் குளிர். நான் ஜெல்லி கண்களை விரும்புகிறேன். மேலும் நான் மிகவும் பசிக்கிறேன். நாம் அதை சாப்பிடலாம். அருவருப்பானது. இந்த முறை யார் முதலில் செய்வார்கள்? நான் செய்தேன். என்ன? ஹாய், பொத்தானை அழுத்து. சீக்கிரமாக இரு. உன்னை கடிக்கவில்லை. சிறந்த தேர்வு. இவை வண்ண நெகிழ்மந்திகள். அவை மிகவும் ருசியாக தோன்றுகின்றன. நீயே முயற்சிக்க. அதுவென்ன? நெகிழ்மந்திகள் தானா? அவை மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கின்றன. எனக்கு இந்த பட்டன் பிடிக்கும். புதன் உன் முறை. வாரும். எது அந்த சிப்? ஓ, அருமை. 2 சுவையான டேபாஸ்கோ ஜாடிகள் உன்னை காத்திருக்கின்றன. இதை பிடிக்க உனக்கு நிச்சயம் பிடிக்கும். நான் இதை போர் செய்கிறேன். வாவ், டேபாஸ்கோ. இது எனது பிடித்த சாஸ். அதன் காரத்தனம் என்னை பேய்களை நினைவுபடுத்துகிறது. அருமையான தேர்வு. அது தண்டனையா? இது எனக்கு எனது சொந்ததை உருவாக்க நல்ல வாய்ப்பு. அப்படியா சுவையாக இருக்கிறது? புதன் தீப்பிடித்து விட்டதா? அவசரமாக தீயை அடக்குவோம். புதன், நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. சரி, பொத்தானை அழுத்து. வா புதன். அருமை. என் புஸ்தகத்தில் ஒரு விரிவான சமையல் குறிப்பேடுக்கு இருக்கிறது. முதலில் மாவை பொதி செய்யுங்கள். அருமை. அடுத்தது என்ன செய்வோம்? அடுத்ததாக மாவு மென்மையானதும் சுவையானதுமாக இருப்பதற்காக நான் சற்று பால் ஊற்ற வேண்டும். மீதமுள்ளதையெல்லாம் 2 முட்டைகளை உடைத்து போட்டு அனைத்தும் தயாராகிவிடும். இதை செய்வோம். நான் கண்டிப்பாக ஒரு நிபுணன். இப்போது எல்லாவற்றையும் கலக்கலாம். என்ன? நான் மனிதன், மாவின் பாத்திரம் அல்ல. என்னை கலக்க விரும்பினீர்களா? ஆப்ஸ், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். யோசனை சுமாராக இருந்தது, ஆனால் எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டும். இதற்கு எனக்கு சில அடித்து கலக்கப்பட்ட கிரீம் தேவை. ஓ, ருசியாக இருக்கிறது. மேலும் சில அழகான வண்ண நிற குட்டி துளிகள். மிக மோசமான கனவாகும். நிறமுள்ள சிறு துளிகள் என்னை பதற வைக்கின்றன. உங்களை பார்க்கும்போது கீக் போல் இருக்கிறீர்கள். சரி, திருத்தத்திற்கு செல்லலாம். பட்டனை அழுத்தவும். பெரிய தேர்வு. உங்களுக்கு கடுகு கிடைத்தது. கவனமாக இருங்கள். கண்களில் விழுந்து விடாதே. ஓ, கொடிய கடுகு. எனக்கு வெறுப்பே. அது சுவையாக இருக்கிறது. என்ன? நீங்கள் என் கையில் கிடைத்து விட்டது. எங்கேயாவது உண்டானதை கண்டுபிடித்தேன்.
இங்கிருந்து வெளியேற முடியும். சோசி, உன்னை கூட விடுவிப்பேன். நன்றி ஆனேட். நான் அது பற்றி கனவு கண்டேன். வாழ்த்துக்கள், நீங்கள் அனைத்து தண்டனைகளையும் கடந்து வெற்றி பெற்றுள்ளீர்கள் மற்றும் நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம். பின்னர் சந்திப்போம். பை பை.